நமச்சிவாய வாழ்க. செப்டம்பர் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். ரிஷபராசி என்று வரும்பொழுது இவர்களுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்களுடைய ருசி மிகுந்தவர்களாகவும் ருசியை விரும்பக்கூடிய விருப்பமாகவும் அணிகலன்கள் மீது ஆசை கொண்டவர்களாகவும் சுகபோகங்களை விரும்பக்கூடிய நிலை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுடைய இந்த மாதத்தில் இவர்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வாறு கிரகங்களை அடைய பெற்றிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ராசி ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டிலே குரு பகவானும், 3ஆம் வீட்டிலே சுக்கிர பகவானும், 4ஆம் வீட்டிலே புதன் பகவானும், சூரிய பகவானும், கேது பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்திலே ராகு பகவான், 11ஆம் இடத்திலே சனி பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். ராசியின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார். சுக்கிரன் வீட்டில் இடம்பெற்று காணக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் இன்பகரமான வாழ்க்கைக்கும் ருசிகரமான வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்புக்கும் தகுந்தாற்போல் அந்த இடம் அமைந்திருக்கிறது. ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. முதலில் தொழில் என்று வருகின்றோம். 10ஆம் இடம் என்று சொன்னால் கும்ப வீடாக வருகிறது. கும்ப வீட்டிலே ராகு பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். கும்ப வீட்டை புத பகவான், சூரிய பகவான் இவர்கள் பார்வை செலுத்துகிறார்கள். போதாது குறையாக குரு பகவானுடைய பார்வையும் அங்கு இடம்பெறுகிறது. சனி பகவானுடைய வீடாகவும் வருகிறது. ராகு பகவான் என்பது கொடுப்பதை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையை கொண்டவராக இருந்தாலும் குரு பகவானுடைய அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த மாதத்திலே பொருளாதார வளர்ச்சி மிகவும் அற்புதமான நிலை பெறக்கூடிய நிலையாக இருக்கிறது. பெருந்தொழிலாக இருந்தாலும் நடுத்தரம் மற்றும் சிறுந்தொழிலாக இருந்தாலும் வளர்ச்சி கூடிய பகுதிகளாகவே இருக்கிறது. புதிய ஆர்டர்கள் மற்றும் சேல்ஸ்களை கூடக்கூடிய நிலையும் அங்கு இடம்பெற்று காணப்படுகிறது. பிரச்சனைகள் எவ்வாறு இருந்தாலும் இந்த மாதத்தில் வெற்றியடையக்கூடிய நிலை இருக்கிறது. பொருளாதார பொருளுடைய விலை உயர்வு இருந்தாலும் அவற்றின் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. சற்று லாபம் குறையுமே தவிர பொருளாதாரம் சிதைந்து போகக்கூடிய நிலை அங்கு இல்லை. சிறவீட்டு அதிபதிகளாக அங்கு சுக்கிர பகவான் வருகிறார். அவர் சரவீட்டிலே காணப்படுகிறார். ஆகையால் வேகம் கூடிய இடமாக அங்கு இருக்கிறது. திரிகோணத்தினை சனி பகவானும் இருக்கிறார். ஆகவே பொருளாதாரம் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலை பெறக்கூடிய நிலையாக இருக்கிறது. வேலை என்று வருகின்றோம். வேலை என்று சொல்லும் பொழுது அந்த சுக்கிர பகவான், அதாவது ரிஷப வீட்டிற்கு 6ஆம் வீடாக வரக்கூடிய துலா பகவான் வீடு, அது சுக்கிரன் வீடாகவும் வருகிறது. சுக்கிரன் வீடு என்று வரும்பொழுது சுக்கிர பகவான் அந்த ராசிக்கு இந்த துலாத்திலிருந்து 10ஆம் இடத்திலே காணப்படுகின்ற அமைப்பும் திரிகோணத்திலே சனி பகவானுடைய நிலையும் சந்திரன் வீடாக வரக்கூடிய நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்துடைய வளர்ச்சி, அதாவது வேலையினுடைய தாக்கம் என்பது எவ்வாறாக இருக்கும் என்று பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறது. அரசு சார்ந்து இருப்பவருக்கு நன்மையும், கார்ப்பரேட் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. அரசு என்று வரும்பொழுது அங்கு சூரிய பகவான் நற்கதியில் காணப்படுகிறார். ஆகவே நன்னிலையில் அங்கு இருக்கிறார். அரசு அல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அங்கே, அதாவது சனி பகவானுடைய இடம் என்று வரும்பொழுது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் கார்ப்பரேட் நிலையில் வேலை செய்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. தனம் என்று சொல்லும்போது வருமானம் கூடிய பகுதிகளாக இந்த மாதத்தில் இருக்கிறது. குடும்பத்தின் அடிப்படையில் குதூகலமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பும் மங்களகாரியத்துக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும். அவற்றின் மூலம் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையும். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தில் இருப்பவர் நபர்களுக்கு குரு பகவான் அங்கே இருப்பதினால் மங்கள நிகழ்ச்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் குடும்ப நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இங்கே இருக்கிறது. வருமானத்தின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான நிலையாக இருக்கிறது. வருமான நிலை பெறக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. வாக்கு என்று வரும்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது. 3ஆம் இடம் என்று வருகிறோம். 3ஆம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் சுழற்சியின் அடிப்படையிலும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காணப்படும் பொழுது முயற்சியை தளரவில்லாமல் வெற்றி அடையக்கூடிய நிலை அங்கு இருக்கிறது. ஸ்ரீதூர பயணத்தின் மூலம் நன்மையாகவும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிலையாகவும் அங்கு இருக்கிறது. 4ஆம் வீடு தாய் ஸ்தானமாகவும் முதலீடு ஸ்தானமாகவும் மற்றும் வண்டி வாகன சேர்க்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. தாயாரும் நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சூரிய பகவான் நன்மையாகவும் கூட கேது பகவான் இருப்பது ஒரு சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது.
4ஆம் பொருளாதார சேர்க்கையின் அடிப்படை புதன் பகவான் என்பது காலியிட சேர்க்கை. காலியிடம் ஒரு சிலருக்கு வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு வாங்கிய இடத்தில் பிரச்சனைகள் கேது பகவான் இருப்பது வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. கவனமாக வாங்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது. முதலீடு போடக்கூடிய நிலையாக இருக்கிறதா என்று பார்த்தால் கேது பகவான் இருப்பது சற்று கவனமாக முதலீடு செலுத்துவது நன்று. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுடைய அமைப்பாகவும் குலதெய்வத்தினுடைய அமைப்பாகவும் நற்சிந்தனை, பெருமை மற்றும் கோளினுடைய இடமாக பார்க்கப்படுகிறது. குழந்தைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது மிகவும் அற்புதமான நிலையை பெறுகிறார்கள். ஏனெனில் புதன் பகவான் 4ஆம் இடத்திலே சூரிய பகவான் இணக்கம் பெற்று காணப்படும் போது உயரிய சிந்தனையும் மற்றும் குழந்தைகள் மூலம் வெற்றியை காணக்கூடிய அமைப்பாகவும் கல்வியில் வெளியூர் செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி வாழ்க்கையை மிகவும் மேம்படுத்தி கொள்ள அமைப்பாகவும் இருக்கிறது. குலதெய்வம் என்று வரும் பொழுது செவ்வாய் பகவான் அங்கே இருப்பது மிகவும் நன்மையான அமைப்பாக இருக்கிறது. ஆகவே குலதெய்வத்துக்கு செல்வது நன்று. ஒரு சில நபரிடம் கவனமாக இருக்கப்பட வேண்டும். என்றால் விரயத்தின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடமாக அங்கே இருக்கிறது. கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை ஏற்படும். கடன், நோய், வழக்கு என்ற 6ஆம் இடத்தை கூறுவார்கள். 6ஆம் இடம் என்று சொல்வது கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. அந்த கடன் நன்மையான கடனாக வருகிறதா என்றால் வண்டி வாகன சேர்க்கைக்கு மற்றும் வீடு கட்டுதலுக்கு மற்றும் பழைய வீடு வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுடைய அமைப்பின் அடிப்படையில் நன்மையான அமைப்பாக இருக்கிறது. அதன் மூலம் கடன் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு வெப்ப சூட்டின் அடிப்படையில் நோய் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கவனமாக அவற்றை போக்கிக் கொள்வது நன்று. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. கவனமாக இருப்பது நன்று. 7ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது விருச்சக வீடாக வருகிறது. விருச்சக வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நன்மையான அமைப்பாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை கூடக்கூடிய நிலையாகவும் நண்பர்கள் அடிப்படையில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் அரசியல்வாதிகள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையை கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 8ஆம் இடம் ஆயுளையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடமாக வருகிறது. குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய அமைப்பாகவும் ஆயுளுக்கு பங்கம் இல்லாத நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பாக்கியங்கள் குவியக்கூடிய நிலையாகவும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சிலருக்கு தலைமை மற்றும் வீடு அதாவது கோவில் கட்டக்கூடிய நிலையும் கோவில் தர்மகர்த்தா போன்ற நிலையும் தலைமை தாங்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது வரும் பொழுது சனி பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார். அவற்றின் அடிப்படையில் 11ஆம் இடத்திலே அதாவது அசுபகரங்கள் இருப்பது நன்று என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நன்மையான அமைப்பாக இருக்கிறது. பொருளாதார குவியக்கூடிய நிலையும் மகிழ்ச்சி கூட்டக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது. 12ஆம் வீடு என்று வரும் பொழுது விரயஸ்தானம் அங்கு விரயம் ஏற்படுகிறதா என்றால் நன்மையான விரயத்திற்கு செலுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் பொதுவாக நன்மையான காலமாக இருக்கிறது. நமசிவாய வாழ்க.